ட்ரம்பின் கட்டுப்பாட்டையும் மீறி தீவிரமடையும் ஈரான் போர், ஜனாதிபதி பதவிக்கும் ஆபத்து. ஈராக்கில் பற்றியெறியும் அமெரிக்காவின் விக்டோரியா பேஸ். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. தளர்த்தப்பட்டது ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை. எண்ணெய் வாங்க துடிக்கும் இந்தியா. இந்து சமுத்திரத்தில் உள்ள முக்கிய தளத்தை இலக்கு வைத்த ஈரான், ஆத்திரத்தில் பிரித்தானியா. ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக 70வது தாக்குதல் அளிய ஆரம்பித்துள்ள ஈரான். இதுவரை ஈரான் மறைத்து வந்த மிக ஆபத்தான ஏவுகணை. டியாகோ கார்சியா தாக்குதலால் பேரதிர்ச்சியில் உலக நாடுகள். பண்டிகை நாளில் வெடித்த ஏவுகணைகள், ஈரானின் எச்சரிக்கையால் மக்கள் வெளியேற்றம். ஈரானிய படைத்தளபதி அலி முகமது நைனின் இறுதிச் சடங்கு, தெஹ்ரானில் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி. அமெரிக்க படைகளின் பாரிய வான்வழி தாக்குதல், ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் ஆதிக்கம் பெருமளவு அழிப்பு. ஈரான் போர் 3வது வாரத்தை கடக்கும் நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் தன் கையை விட்டு நழுவுவது போல் தோன்றும் ஒரு நெருக்கடி எதிர்கொள்கின்றார். உலகளாவிய எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகின்றன. அமெரிக்கா அதன் நட்பு நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் ஒரு குறுகிய கால பயணம் மட்டுமே என்று அவர் உறுதியளித்துள்ள போதிலும் அதிகமான துருப்புக்கள் நிலைநிறுத்தப்பட தயாராகி வருகின்றன. தற்காப்பு நிலையில் இருந்த ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரினை பாதுகாக்க உதவ மறுத்த மற்ற நேட்டோ நாடுகளை கோழைகள் என்று அழைத்தார். மேலும் இந்த நடவடிக்கை திட்டமிட்டபடிதான் நடைபெறுகிறது என்றும் வலியுறுத்தினார். ஆனால் இந்த போர் ராணுவ ரீதியாக வெல்லப்பட்டது என்று வெள்ளிக்கிழமை அவர் அறிவித்தது. வளைகுடா பகுதி முழுவதும் ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தி வளைகுடா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை தடுத்து வரும் அடங்காத ஈரானின் யதார்த்தத்துடன் முரண்பட்டது. முட்டாள்தனமான ராணுவ தலையீடுகளிலிருந்து அமெரிக்காவை விலக்கி வைப்பதாக உறுதியளித்து பதவியேற்ற ட்ரம்ப் தான் தொடங்க உதவிய ஒரு மோதலின் முடிவையோ அல்லது அது பரப்பும் செய்தியையோ இப்போது கட்டுப்படுத்த முடியாதவராக தெரிகின்றார். தெளிவான வெளியேறும் திட்டம் இல்லாதது. நவம்பர் மாத இடைத்தேர்தலில் காங்கிரஸ் குடியரசுக் கட்சி தங்களது சொற்ப பெரும்பான்மையை பாதுகாக்க போராடும் நிலையில் அவரது ஜனாதிபதி பதவி காலத்திற்கும் அவரது கட்சியின் அரசியல் எதிர்காலத்திற்கும் ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்றது. ட்ரம்ப் தனக்குத்தானே ஈரான் போர் என்ற ஒரு பட்டியை உருவாக்கிக் கொண்டுள்ளார். அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகளின் நிர்வாகங்களில் மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தையாளராக பணியாற்றிய ஆரோன் டேவிட் மில்லர் கூறினார். அதுதான் அவரது மிகப்பெரிய விரக்திக்கு காரணம். ஈரானின் பல உயர்மட்ட தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாலும் அதன் கடற்பகுதியின் பெரும்பகுதி மூழ்கடிக்கப்பட்டதாலும் அதன் பொலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கு பெருமளவில் அழிக்கப்பட்டதாலும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அந்த வர்ணனைக்கு சவால் விடுத்தார். இது ஒரு மறுக்க முடியாத ராணுவ வெற்றி என்று அந்த அதிகாரி கூறினார். ட்ரம்பின் அதிகாரத்தின் வரம்புகள் ராஜதந்திர ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடந்த வாரத்தில் தெளிவாக வெளிப்பட்டன. ஹோர்முஸ் நீரினை பாதுகாக்க உதவுவதற்காக தங்கள் கடற்படைகளை அனுப்புவதற்கு சக நேட்டோ உறுப்பு நாடுகளும் மற்ற வெளிநாட்டு பங்காளிகளும் காட்டிய எதிர்ப்பால் அவர் திகைத்து போனார் என்று மற்றொரு வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்தார். ஜனாதிபதி தனித்து விட்டதாக தோன்ற விரும்பாததால் ராணுவ நடவடிக்கையிலிருந்து விரைவாக வெளியேறுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் எல்லைக்கு வரம்புகளை நிர்ணயிக்குமாறு சில வெள்ளை மாளிகை உதவியாளர்கள் ட்ரம்பிற்கு அறிவுறுத்தியதாக இந்த விவாதங்களுக்கு நெருக்கமான ஒருவர் கூறினார். ஆனால் அந்த வாதம் ட்ரம்பை சம்மதிக்க வைக்க போதுமானதாக இருந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈராக் தலைநகர் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் விக்டோரியா பேஸ் எனும் தளபாட மையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் வானத்தை மூட்டும் அளவிற்கு எழுந்த கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிந்தது. ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான அஷாப் அல்-ஹப் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகில் தாக்குதல் நடந்ததால் பாக்தாத் விமான நிலையத்தின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க இடையான நேரடி மோதல் தொடங்கியதிலிருந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் ராணுவ நிலைகளை ஈரான் ஆதரவு குழுக்கள் குறிவைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைவதற்கு மிக அருகில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதன்படி தனது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் ராணுவ பலத்தை அளித்தது உட்பட தொடர்ச்சியான வெற்றிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் ஏவுகணை திறன் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ உபகரண உற்பத்தி வசதிகளை அளிக்க முடிந்தது என்றும் அதன் விளைவாக ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க
அமெரிக்க ஒருபோதும் முயற்சிக்காது என்றும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் மற்றும் பிற நாடுகள் உட்பட மத்திய கிழக்கில் உள்ள தனது நட்பு நாடுகளை ஈரானிய அச்சுறுத்தல்களிலிருந்து தனது நாடு பாதுகாத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஹோர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் பிற நாடுகள் அதை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவர் தொடர்புடைய குறிப்பில் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான எண்ணெய் தடைகளை தற்காலிகமாக தளர்த்தியதை அடுத்து இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ஈரான் எண்ணெயை மீண்டும் வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்கியுள்ளன. இந்தியாவின் 3 எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஈரான் எண்ணெயை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அரசின் வழிகாட்டுதலையும் கட்டணம் செலுத்தும் முறைகள் குறித்த அமெரிக்காவின் தெளிவான விளக்கத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் அமெரிக்கா ரஷ்யா எண்ணெய் மீதான சில தடைகளை தளர்த்திய போது கையிருப்பு குறைவாக உள்ள இந்தியா போன்ற நாடுகள் விரைவாக ரஷ்யா எண்ணெயை வாங்க முனைந்தன. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் கூறியதன்படி மார்ச் 20க்குள் கப்பல்களில் ஏற்றப்பட்ட ஈரான் எண்ணெயை வாங்குவதற்கு 30 நாட்கள் தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணெய் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள் இறக்கப்பட வேண்டும். தற்போது 130 முதல் 170 மில்லியன் பீப்பாய்கள் வரை ஈரான் கச்சா எண்ணெய் கடலில் கப்பல்களில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணெய் பீப்பாய்களில் மத்திய கிழக்கு உற்பத்தி குறைபாட்டை 2 வாரங்களுக்கு குறைவாக மட்டுமே ஈடு செய்ய முடியும் என தெரிய வருகின்றது. இந்த நிலையில் ஆசியா தனது மொத்த எண்ணெய் தேவையின் சுமார் 60% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெற்று வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை பதற்ற நிலை காரணமாக எண்ணெய் வளங்களில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆசியாவின் பல சுத்திகரிப்பு நிலையங்கள் தங்களது உற்பத்தியை குறைத்து எரிபொருள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திரத்தில் டியாகோ கார்சியா தீவில் அமைந்துள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டு ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ட்ரோன் மேற்கொண்ட தாக்குதல்களை பிரித்தானியா கடுமையாக கண்டித்துள்ளது. ஈரான் 2 இடைநிலை தூர பொலிஸ்டிக் ஏவுகணைகளை அந்த தளத்தை நோக்கி ஏவியது. எனினும் அவற்றில் எதுவும் இலக்கை தாக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தளம் ஈரானிலிருந்து சுமார் 3800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுடன் நீண்ட தூர அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களை தரையிறக்கக்கூடிய விமான தளத்தையும் கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் குறித்த தளத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவற்றை பொறுப்பற்ற தாக்குதல்கள் என பிரித்தானியா ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி டியாகோ கார்சியாவில் உள்ள அடக்குமுறையாளர்களின் ராணுவ தளம் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் வசதிகளை மேற்கு ஆசிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலும் அச்சுறுத்தும் முக்கிய முன்னேற்றம் என ஈரான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த சில மணித்தியாலங்களாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் வானூர்திகள் கடுமையான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு இணையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக தங்களது 70வது கட்ட தாக்குதல் அலைகளை ஆரம்பித்துள்ளதாக ஈரானிய ஆயுதப்படைகள் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலை இலக்கு வைத்து பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடாத்தப்படும். மேலும் குறிப்பிட்ட சில பகுதிகள் நோக்கி ராக்கெட் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு வருவதாக ஈரான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தெஹ்ரானில் உள்ள ஷாரக் இ மஹல்தாகி, ஷாரக் இ பர்தீஷ் மற்றும் கராச்சி ஆகிய பகுதிகளை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதுடன் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள ஷாரக் இறை பகுதியிலும் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தவிர தப்ரிஷ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்களிலும் அமெரிக்கா இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போதைய நிலவரப்படி தெஹ்ரான் நகரை சூழவுள்ள மாகாணங்களில் மோதல் தீவிரமடைந்துள்ளதோடு இரு தரப்புக்கும் இடையிலான ஏவுகணை பரிமாற்றங்கள் காரணமாக பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய ராணுவ தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் 2 பொலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஈரான் அந்த தளத்தை நோக்கி 2 நடுத்தர தூர பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் ஆனால் அவை தளத்தை தாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்றுள்ளதாக நாட்டு அரசு தரப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தளத்தை குறிவைத்து ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை. இது ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு எதிரி முன்பு கற்பனை செய்ததை விட அதிகம் என்பதை காட்டுகிறது என்று குறித்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்லாமல் ஈரானின் உண்மையான ராணுவ திறன்கள் குறித்து உலகளாவிய அளவில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளியாகியுள்ள தகவல்களின்படி ஈரான் 2 நடுத்தர தூர பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அவற்றில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்ததாகவும் மற்றொன்று அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவில் மட்டுமே மதிப்பிடப்படுவதில்லை. மாறாக இதன் முழு பய மற்றும் அரசியல் தாக்கமே அதிக கவனம் பெறுகின்றது. டெகோயா
கார்சியா என்பது ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதுவரை ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச தூரம் 2000 கிலோமீட்டர் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக கூறி வந்தது. ஆனால் இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் தனது உண்மையான ஏவுகணை திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது உலகம் அறியாத மறைமுக அல்லது அறிவிக்கப்படாத நீண்ட தூர தாக்குதல் திறன்கள் ஈரானிடம் இருக்கலாம் என்பதற்கான வலுவான சுட்டிக்காட்டாக இது பார்க்கப்படுகின்றது. இதுவரும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிட்ட மூலோபாய அணுகுமுறையாகவும் கருதப்படுகின்றது. ஈரான் தனது உண்மையான தாக்குதல் வரம்பை தெளிவாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பதன் மூலம் எதிரிகளிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றது. இது திட்டமிட்ட தெளிவின்மை அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களை சிக்கலுக்குள்ளாக்குகிறது. இந்த முயற்சி ஈரான் தற்போது உண்மையான இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் திறனை சோதிக்க வரக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் இந்திய பெருங்கடல் மட்டுமில்லாமல் தென் ஐரோப்பா பகுதிகளும் எதிர்காலத்தில் ஈரானின் தாக்குதல் வரம்புக்குள் வரக்கூடும். டியாகோ கார்சியா தளம் மிகவும் முக்கியமான ராணுவ மையமாகும். இது அமெரிக்காவின் உலகளாவிய ராணுவ நடவடிக்கைகளின் முக்கிய தளமாக செயற்படுகின்றது. இங்கு நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் பல முக்கிய ராணுவ பலங்கள் தங்கியுள்ளன. இந்த தளம் தாக்குதலுக்கு வருவதற்கு அமெரிக்காவின் உலகளாவிய தாக்குதல் திறனை நேரடியாக பாதிக்கக்கூடியதாகும். இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் மத்திய கிழக்கு பகுதியை தாண்டி இந்திய பெருங்கடல் பகுதியின் போரின் போது மேடியாக மாற்றியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் எந்த தளமும் பாதுகாப்பானதல்லது என்ற வலுவான அரசியல் மற்றும் ராணுவ செய்தியை ஈரான் அனுப்பியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தங்களது ஏவுகணை பாதுகாப்பு வளங்களை மறுசீரமைக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக தெற்கு பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அமைப்புகளை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம். இது அவர்களின் ராணுவ வளங்களை பிளவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுகின்றது. மேலும் வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தங்களது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. ஏவுகணை தூரம் அதிகரித்தால் தற்போதைய பாதுகாப்பு அடுக்குகள் போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த தாக்குதலின் போது அமெரிக்கா SM-3 வகை ஏவுகணை தடுப்பு அமைப்பை பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் முடிவு தெளிவாக தெரியவில்லை. எனினும் அது வெற்றி அடைந்திருந்தாலும் கூட அமெரிக்காவை உயர்தர மற்றும் அதிக செலவுடைய பாதுகாப்பு வளங்களை பயன்படுத்த தள்ளியிருப்பது ஈரானுக்கு ஒரு அரசியல் வெற்றியாக கருதப்படுகின்றது. மாறாக அந்த தடுப்பு முயற்சி தோல்வி அடைந்திருந்தால் பழைய பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பங்களுக்கு பிறகும் நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையே சவாலுக்குள்ளாக்க முடியும் என்பதையும் இது காட்டியிருக்கும். மொத்தத்தில் இந்த தாக்குதல் முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவை தாண்டி உலகளாவிய பாதுகாப்பு கணக்கீடுகளை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய மூலோபாய சமிஞ்சையாக பார்க்கப்படுகின்றது. இது ஈரான் தனது உண்மையான ராணுவ திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது எதிர்காலத்தில் மேலும் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தையும் இது உருவாக்கியுள்ளது. ஈதுல் பித்ர் பண்டிகை அமைதியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ஈதுல் பித்ர் பண்டிகை அமைதியாக கழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நள்ளிரவை தாண்டிய சில நிமிடங்களில் அடுத்தடுத்து பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்த போது இந்த சத்தங்கள் உருவானதாக அந்நாட்டு அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகின்றது. குறிப்பாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ராசல் ஹைமா நகரம் விரைவில் இலக்கு வைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரத்தில் வசிக்கும் மக்கள் குறிப்பிட்ட பாதைகள் வழியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் இன்னும் முழுமையாக வெளிவராத போதிலும் ஈரானின் இத்தகைய தொடர் அச்சுறுத்தல்கள் அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக வளைகுடா நாடுகளை அமெரிக்காவுடன் இன்னும் நெருக்கமான உறவை நோக்கி தள்ளி வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானிய புரட்சிகர காவல் படையின் மூத்த செய்தி தொடர்பாளரும் பிரிகேடியர் ஜெனரலுமான அலி முகமது நைனியின் இறுதிச் சடங்குகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உணர்ச்சிபூர்வமாக நடைபெற்றன. பாரசீக புத்தாண்டு மற்றும் ஈதுல் பித்ர் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று நைனிக்கு அஞ்சலி செலுத்தினர். 68 வயதான அலி முகமது நைனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து நடாத்திய நள்ளிரவு தாக்குதலில் கொல்லப்பட்டதாக IRGC உறுதிப்படுத்தியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் தரப்பில் படுகொலை செய்யப்படும் மிக உயர்ந்த பதவியில் உள்ள அதிகாரிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் ஏற்கனவே கொழுந்து விட்டெறியும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதோடு ஈரான் தனது உயர் அதிகாரிகளின் இழப்புகளுக்கு பழிவாங்கக்கூடும் என்ற அச்சத்தையும் உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது.
சர்வதேச கடற்போக்குவரத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் செல்வாக்கையும் ஆதிக்கத்தையும் அமெரிக்க படைகள் பெருமளவில் முடக்கியுள்ளன என அமெரிக்க ராணுவம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகத்தின் தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பர் இதுகுறித்து தகவல் வெளியிடுகையில், ஈரானின் கரையோர பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மாபெரும் பாதாள ராணுவ தளம் ஒன்றின் மீது அமெரிக்க படைகள் பல 500 ராத்தல் இடையுள்ள பாரிய குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த தளமானது கப்பல் எதிர்ப்பு, குரூஸ் ஏவுகணைகள், நடமாடும் ஏவுகணை செலுத்திகள் மற்றும் பிற அதிநவீன ராணுவ உபகரணங்களை சேமித்து வைப்பதற்காக ஈரானால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த தாக்குதலின் வெற்றி குறித்து சென்கோமின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் காணொலி செய்தியொன்றை வெளியிட்ட தளபதி கூப்பர், நாங்கள் அந்த பாதாள தளத்தை மட்டும் அளிக்கவில்லை, கப்பல்களின் நகர்வுகளை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட உளவுத்துறை ஆதார தளங்கள் மற்றும் ஏவுகணை ரேடர் மையங்களையும் முற்றுமுழுதாக அளித்துள்ளோம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த மாபெரும் ராணுவ நடவடிக்கையின் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சுதந்திரமான கடற்போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஈரானின் திறனை அமெரிக்கா மிக கடுமையாக பலவீனப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.